வணக்கம் நண்பர்களே. இந்துக்கள் வெடித்த நண்பர்கள் வணக்கம். பதிப்பகம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த விழிப்புணர்வு கொண்டு வரணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் தெரியும். அது இது விடிஞ்சிரும்னு சொல்லி வந்தான். ஒன்றும் காணோம். அவன் குடும்பத்தை விரிஞ்சிருக்கு. பொதுவாக திமுக அது அப்படி தான். ஆச்சா, இப்போ பார்த்தீங்கன்னா இவன் வந்து மதச்சார்பற்றமா, ஆனால் முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டு வேணும்பான். அப்போ அது மாதிரியா? அப்போ அதுலேயே முஸ்லீம் கட்சியெல்லாம் கூடி கூட்டணி இருக்கு. அது இல்லையா? இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பாஜக தான் இந்த மாரி அப்படின்னு. அதை சில ம மலம் மூலம் மழுங்கியிருக்குமே, அதான் டாஸ்மாக் கொடுத்துருக்க. அந்த மாரி மழுங்கினவன் அப்படின்னு நினச்சிப்பான். அது இல்லை, அதெல்லாம் கட்டுக்கதை. அது வந்து இவங்கள வந்து டெவலப் பண்ணது யாரு? அப்புறம் யோகி சிகாமணியா? யாரு? இவங்க சோ கால்டு ஈவே ராமசாமி நாயக்கர். பெரியார் மயமா சொல்ல போகிறேன். அவருடைய குவாலிட்டி என்னன்னு தெரியும் எல்லாருக்கும். அவரு இவங்கள திட்டுறாரு. இவன் குருவ ஏத்துக்கிறான். அப்போ அவரோட இது தெரியும் லட்சணம். அவர் வந்து புக்கிலேயே எழுதியிருக்கிறதா கூட சொல்லுவார் நம்ம எச்ராஜா. அவர் எல்லாம் ஒழுக்க சீலர்கள். இப்போ பாருங்க, கட்சியில் காசு கொடுத்து சேர்ந்தவன் வந்து இந்த மாதிரி போதை மரத்து கடத்தின யார்? ஜாபர் சாதிக்கு. அதா அந்த வேங்க வயல் எதுவுமே கண்டுபிடிக்க மாட்டான். ஏன்னா அவன் சார்ந்து இருப்பான். பல முறை வீடியோ போட்டு. இப்போ பாருங்க, இதில் வந்து அந்த பொண்ணு என்னமோ குற்றவாளிமா. அவன் ஏற்கனவே 2, 3 ஒய்ஃபு இந்த மாதிரி நிறையா பண்ணிட்டு இருந்திருக்கான். அந்த அது கேன்டீன்குள்ளேயே அண்ணா யூனிவர்சிட்டி கேன்டீன்குள்ளேயே ஒரு லேடி இவனுக்கு இருக்குது. ரிலேஷன்ஷிப் லேடி. அது மூலிமா ஏற்கனவே 2 பொண்ணு இருக்குன்றாங்க. அது யாரும் கண்டுபிடிக்கிறாங்க. அதோட தோழி இது. இப்படி இதெல்லாம் யாரோ இன்டிமேட் கொடுக்காம இவன் ஏறி அந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷனே இருக்குது, கொண்டு போகிறாங்கிறாங்க. அவங்க பாஜக எதிர்க்கிறது தான் பிரதானமாக இருக்குது. இந்த மாதிரி உள்ளே பிடிச்சி இதுதான் வழி. இதை எங்கே போய் பார்க்குறது? அங்கே கேமராமுள்ள ஒன்றும் இல்லை. அது ஒன்றாந்த கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்கும் போல். அந்த இது கிண்டி இதில் அண்ணா யூனிவர்சிட்டியில். ஸோ இந்த நைட்டில் போகவும் கூடாது. இந்த மாதிரி ஆகும் தெரியும். சமூக விரோதிகள் வருவான்னு அது ஒரு பக்கம். அது இனிமேல் தான் அலாட்மெண்ட்ஸ் கொடுப்பான். அதில் பார்த்தா 2 பேர் மாறி மாறி சொல்கிறவங்க. இப்போ மினிஸ்ட்ரு ஒரு பேச்சு, அந்த கமிஷனர் ஒரு பேச்சு. இப்போ கமிஷனர் இன்னைக்கு கூப்பிட்டு நீதிபதி சொமோட்டோவோ அந்த யாராவது போட்ட கேஸாக அவங்க வந்து கேட்குறாங்க, ஏன் அந்த அந்த வீட்டுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க, எப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னு. அரசு தரப்பில் அவர் கொடுத்தது தப்பு இல்லைங்கிறாங்க கமிஷனர் ஸ்டேட்மெண்ட்டு. அந்த எஃப்ஐஆர் எல்லாம் ஏன் எப்படி வெளில வந்துன்னு அதை பற்றியும் தெரியல. அது அண்ணாமலை கேட்டிருந்தார். இந்த மாதிரி ஒரே குளறுபடி. இது இந்த மேட்டர் ஒரு சப்ஜெக்ட். இது மாதிரி நிறையா இருக்குது. இது மாதிரிலாம் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இந்த லேண்டு கிராஃபிங்கு. ஸோ இதுதான் நடக்குது. மக்களுக்கு ஒன்றும் காணும். அந்த 1000 ரூபா அரைகுறையாக கொடுத்தனால மக்களுக்கு விடிய போகிறதில்ல. அது மக்களுக்கு தெரியணும். தெரிஞ்சதுன்னா முடிஞ்சது கதை. அது என்னென்னா லோ லெவலில் தெரிய மாட்டேங்குது. லோ லெவல் அந்த ரொம்ப ஏழ்மை இருக்கவங்களுக்கு அந்நேரத்துக்கு அவன் மாம்பழை குடி கொடுத்து காசு கொடுக்கு. இது தான் ஓட்டு மாஃபியா பண்ணிடுறோம். ஸோ இதில் வந்து இவங்க ரொம்ப விழிப்பு அடையணும். அதுக்கு தான் இந்த மாதிரிலாம் இப்போ கையில் எடுத்திருக்காரு அண்ணாமலை. வேறு வழி தெரியல, இப்படி தான் மாற்றி தான் கொண்டு போகணுங்கிறாரு. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, கட்சியிலேருந்து எல்லாமே பூரா இது இவர் சொன்னார் எடப்பாடியை அவிலா செய்வாங்கன்னு. ஆனால் இப்போ என்னென்னமோ நடக்குதுங்க. எது நடக்கணுமோ அது நடக்கிறதில்ல ஆட்சியாளர்கிட்ட. அப்போ என்ன சொல்கிறோம், அவங்களுக்குள்ளேயே அதுக்குள்ளேயே நாங்கள் இன்னும் 30, 40 ஓட்டுருக்கு எவனும் போட போகாத திமுகன்னு அங்கே உள்ள லேடிஸே சொல்லாருங்க. ஏன் தம்மாக்கு 1000 ரூபா கிடைக்காம இருக்காத, அதனால ஒன்றும் வாழல. அவங்க ஏதோ சின்ன தொழில் பண்ணுறாங்க. ஸோ இப்படித்தான் போகுது. அதாவது நல்லா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து திமுக ஒரு ட்ரிப்பு அது ஆண்டுச்சுன்னா அது வந்து மக்கள் மத்தியில் அந்த அன்பாப்புலர் கவர்மெண்ட் ஆயிடும். அது ஈவன் தோ இதை பார்த்தீங்கன்னா 2001 அந்த அம்மா ஒரு கோர்ட்டு கேஸ் போட்டு 96 வந்து உட்காந்தாங்க. அதுக்கப்புறம் இயர்லியர் 2015 போல் அந்த அம்மாவுக்கு கோர்ட்டுக்கு கொடுத்தாங்க. அதையும் வந்து மறுபடியும் 2060 வந்துட்டாங்க. 2 ட்ரிப்பு ஜெயலலிதாமா. இப்போ அவங்களே வந்து அவங்க சாரி கீரி இழுத்து என்ன பண்ணுறேன்னா, அவங்க எதிர்கட்சியாக இருக்கும் போதே டிஜிபி சாரத்துக்கு முன்னாடின்னா நீங்கள் சாமானிய மக்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்துங்க. இதை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மறைப்பான் அத்தனை பேரும். ஏன்னா அவன் வந்து அன்றைக்கி கிடைக்கிற அந்த ஏதோ எலும்பு துண்டுக்கு ஆசைப்படுறது அதுதான். இப்படி இதுதான் இதெல்லாம் மாறணும். இதெல்லாம் மாறணும்னா மக்கள் தான் தெரியும். பார்த்தீங்கன்னா இப்படி போட்டுட்டு இப்படி கஷ்டப்படுறாங்கிற மக்கள் உண்மையாக பண்ணி ஊழல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு அதான் நல்லது எதுவுமே உடனே எடுபடாத. மனுஷனுக்கு ஒரு கெடுதல் ஒருத்தன் வந்து கெட்டதை சொல்லியிருக்கா வச்சுங்க, என்னமோ சாராயமோ இல்லை எதையோ ஒன்று ஸ்மோக்கிங், அது சீக்கிரம் வந்துடும் மக்களுக்கு.
அந்த கதை தான் இதெல்லாம். இந்த மாதிரி கெடுதல் பண்ணிடுறவன் வாய் வர்ணஜாலம் காட்டுறவனுக்கு தான் உடனே எஃபெக்ட் இருக்கும். நல்ல நல்ல லேட் ஆகும். அதுதான் ப்ராப்ளம். ஸோ இதில் என்னென்னா, இப்போ இவன் வந்து இப்படி போயிட்டுருக்குது ஒன்று. அதில் வந்து இப்போது பரவாயில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை நேற்று கூட எடப்பாடிகிட்ட கேட்குறாங்க அண்ணாமலை, அது அவர்கிட்ட தான் கேட்கணுங்கிறாரு. இப்போ அவங்க டோனு மாறுது, வேறு வழி இல்லைன்னு. இப்போ என்னென்னா, இப்போது ஏடிஎம்கே 2 பேர் ஊழல் தான். ஆனால் ஏடிஎம்கே காணாமல் போகிறத காட்டிலும் சில மக்கள் சொல்கிறது டிஎம்கே சப்ஜாரா ஒழியணுன்ற மாதிரி ஆகுது. அப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்கன்னா, சில அரசியல் விமர்சகர்கள் கூட்டணி போட்டால் வர்றதில்லை. ஆனால் சட்டசபை வேறு. ஆனால் என்ன பண்ணணும், 1 to 1 நிற்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவன் வந்து கூட்டணி இன்டாக்டாக இருக்குது, அதில் சிலது வரப்போகுது வெளியில், அது விஷயம். அப்படின்ற தைரியத்தில் ஓட்டுக்கு கொடுத்துடலான்னு நினைக்கிறாங்க. இப்போ கூட ஈரோட்டில் வந்து திமுக நிற்கலான்னு அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க சார். அது கொடுங்க, அது இடைத்தேர்தல் விட்டுருங்க. நம்ம மெயினில் வரும்போது தான் தெரியும். உங்களுக்கு அந்த 6 months பிஃபோர் காப்பந்தாம் ஆகிடும். அப்போ பார்த்தா எல்லாம் கப்சிப்னு ஆகிடும். எங்கே போனானே தெரியாது, ரவுடி லிஸ்ட்டு போகிறேன். ஸோ அதான் கைகள் கட்டிடுறான், போலீஸ்காரன் கைகள் கட்டிடுற அண்ணாமலை சொன்னதுனால தான் அது மாதிரி ப்ராப்ளம் வருது. முன்னாடியே பிடிக்கணும். அது முதல்வர் அதை பார்க்குறாரு, அவர் துறை அவர் கையில் தான் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இதுக்கெல்லாம் முடிவு வரணும், இன்னும் விழிப்புணர்வு நிறையா வரணும். வந்தால் தான் திராவிட மாடலில் அது டிசாஸ்டர் அப்படின்னா நெருக்கடி. இந்த இது திராவிடின் மாடலில் டிசாஸ்டர் மாடலுங்கிறார் நம்மளை. அது உண்மை தான். அதாவது என்ன நாசம் பண்ணணுமோ அதுக்கு தான், வேறு ஒன்றும் நல்லது கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாரு. அது பார்க்குறோம், இது ஒன்றும் இல்லை, தவறு ஒன்றும் இல்லை. இந்த 4 வருஷம் ஆகும்போது என்னன்றது தெரியுது. சும்மா இந்த ஆட்சி தான், அதாவது என்ன அட்வர்டைஸ்மெண்ட் தான், ஃபோட்டோ ஷூட் அது நடக்குது, வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாரு. முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பூரா ரவுடிகள் ராஜ்யம்தான், ரவுடி கூடாரம் தான். அதான் தீய சக்தின்னு எம்ஜிஆர் சொல்லிக்க, ஜெயலலிதா சொல்லிக்க, தீய சக்தி. அதாவது அவங்க வந்து கெடுதல் பண்ணுறதுனா காப்பாற்றிக்கணும். இப்போ பாருங்கள், இவனுக்கு காப்பாற்றது கடைசியில் எல்லாம் போட்டு ஃபயர் பண்ணும். இப்போ மாவு கட்டு, உண்மையான மாவு கட்டான்னு தெரியாது அந்த நபர். ஆச்சா, இப்போ மேலே இப்போ தான் தீவிரம் விசாரணை போகுது. இல்லைன்னா அந்த லேஸில் விட்டுருப்போம். அப்படி ஏற்கனவே 2 முந்திரவனுக்கு ஆகி அது கேஸில் லாக் போகாமல் வெளியில் இருந்தால் இந்த தைரியம் நம்ம ஆட்சியை காப்பாற்றிடுவாங்க. அதுக்கேற்ற மினிஸ்டர் மாதிரிலாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு, எல்லாருடைய ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு ஆட்டோகிராஃப் இருக்குது. அதில் ஒருத்தட்ட சார்னு ஃபோனில் பேசுகிறான். அந்த பொண்ணு சொல்லுது, பாதிக்கப்பட்ட பொண்ணு, அது யாருன்னு தெரியலங்கிறாங்க. அது யூனிவர்சிட்டியை சம்மந்தப்பட்டவரா இல்லை ஒரு பெரிய புள்ளியா திமுகவில்? இதெல்லாம் எங்கே இப்போ வெளில வரும் என்னன்னு தெரில. இப்போது கவர்னரும் மேலே டெல்லி போயிருக்காரு. 6-7 மந்திரியோட சீக்கிரம் ஆப் படிக்க தொடங்கலாம் தொடங்க. ஆனால் ஒன்று இது வந்து க்ளோஸ்டாக வர ஆரம்பிச்சிடும் 25 ஜூன் ஜூலைக்கு அப்புறம். நேரம் அடிச்சிடுவாங்க. இந்த பர்சனல்லாம் வெளியில் வரும், பயங்கரமாக இருக்கும் திமுக. ஒரு பக்கம் கூட்டணி இல்லாதெல்லாம் கதிகட ஆகிருக்கணும். ஏன் ஆகலைன்னா, நல்லா பாருங்கள், எடப்பாடி சப்போஸ் இவங்களுக்கு வந்து இவங்களை அடிக்கணும், அவங்க உள்ளுக்குள்ளே அவங்க எடுத்து பார்ப்பாங்க என்ன மார்ஜின் எப்படி இருக்குது அப்படின்லாம். அதில் சப்போஸ் வேணும் அப்படின்னு இருந்தால், இப்போது எடப்பாடி ஒத்துக்கலைன்னா அந்த குரூப் தனியாக பிரியும். ஒரு குரூப்பு செட் ஆஃப் கொங்கு பெல்ட் வந்து தனியாக பிரிஞ்சு பண்ணி தினகரன் ஆல்ரெடி இருக்காங்க. அதை மாதிரி ஒரு செட்டப் கொண்டு வந்து அதில் எவ்வளோ மேக்ஸிமம் சீட்டு அறுவடை செய்ய முடியுமோ அதுக்கு பார்ப்பாங்க. அப்போ அண்ணாமலை அதனால சொல்கிறாரு, இது சிங்கிள் பார்ட்டி ஆண்டு இல்லை, அடுத்தாப்பில் மெஜாரிட்டி கிடைக்காதுங்கிற சொல்கிறார். அதுதான் எல்லோரும் பரவலாக சொல்கிறாங்க. ஸோ அதை நோக்கி தான் போகும். அப்படி ஆனால் தான் இதுக்கெல்லாம் வந்து லகான் போட முடியும். வர நாட்கள் போகும். நன்றி, ஜெய்.